மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியாக அமையிருக்கும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம நவராத்திரி கலைவிழா இருக்கும். நவராத்திரி கலைவிழாவில் 7ஆம் நாள் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சண்டேஷ அனுகிரக மூர்த்தியில் அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த அலங்காரம் என்ன, இந்த அலங்காரத்தில் அம்பிகை வழிபடுற நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்று பார், பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு காட்சி தரக்கூடிய இந்த சந்தேஷ அனுகிரக மூர்த்தியோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் மதுரையில் எச்சதத்தன் பத்திரைக்கு தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த விசாரஸ்வரூபர் சிறந்த சிவபக்தர். பிறக்கும் போதே சிறந்த சிவபக்தர் அவர் பிறக்கிறாரு. சிவபெருமான் வழிபாட்டு அதீதமான ஈடுபாடு அவருக்கு இருக்குது. ஆற்று மணலில் சிவலிங்கம் செய்து அவருக்கு பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா பார்த்துட்டு சிவ ஆகமங்களை பின்பற்றாமல் பூஜை பண்ணால் அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவரை கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு அங்கே அவர் பூஜைக்கு வச்சிருந்த பொருளெல்லாம் கால்களால் எட்டி உதச்சிடுறாரு. எட்டி உதச்சோடனே கோவப்பட்ட விசாரஸ்வரூபர் அங்கே கிடந்த கோடாரி எடுத்து அவர் தகப்பனருடைய காலை வெட்டிடுறாரு. வெட்டும்போது சிவபெருமான் ரிஷபரூகத்தில் அம்மையப்பனாக காட்சி கொடுத்து 2 பேரையும் காப்பாற்றிட்டு அவங்க 2 பேருக்குமே அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் இந்த திருவிழாவில் நான் நிகழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த விசாரஸ்வரூபருக்கு சண்டேஷர் அப்படின்ற பட்டம் கொடுக்குறாரு. இதுதான் இந்த விசாரஸ்வரூபருக்கு சண்டேஷர் அப்படின்ற பட்டம் கொடுக்குறாரு. இதுதான் இந்த சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்திக்கான வரலாறு. இதை தரிசனம் பண்ணும்போது நமக்கு சிவகதி கிடைக்கும். எல்லா மனிதர்களும் வேண்டியது அதை மட்டும்தான். சிவபெருமான்கிட்ட கடைசி நம்ம சரணம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் வேண்டும். அந்த சிவகதி கிடைக்கும். இதில் தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வேண்டிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.